எல்லா தேசங்களையும் ரட்சிங்க, ஆசீர்வதிங்கன்னு ஒப்பு கொடுத்து கரத்தை மேல உயர்த்தி கர்த்தரை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டு சமுத்திரம் இந்திய தேசத்தின் நன்மைக்கு, ஆசீர்வாதத்துக்காக, ஜனங்க ரட்சிப்புக்காக, எல்லா மாநிலத்துக்காக, ஆளும் எல்லா ஸ்தோத்திரம் தலைவர்களுக்காக ஸ்தோத்திரம், ஜனாதிபதியிலிருந்து பிரதமர் எல்லா இயேசுவை கண்டுகொள்ள ஜெபிப்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அரசாட்சியானது கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக செயல்படுகிற ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். சண்டிகர்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், குட் ஃப்ரைடே விடுமுறை கிடையாது என்று சொல்லி அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. இது போல பல மாநிலங்கள்ல ஸ்தோத்திரம், குறிப்பா பிஜேபி அரசாளுகிற அந்த மாநிலங்கள்ல பார்க்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் ரட்சிக்கணும், ஆண்டவர் தொடணும், அவரே தேவன், அவரே உண்மையுள்ள இரட்சகர் என்பதை அறியும்படி கர்த்தர் இந்த ஸ்தோத்திரம் அரசாங்கத்தை சந்திக்கவும், எல்லா மாநிலங்களுக்காக ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கவும், ரட்சிக்கவும், மிஷனரிகளுக்காக, கிராம சபைகளுக்காக ஸ்தோத்திரம், தமிழ்நாட்டுக்காக, ஆளும் தலைவர்லேருந்து எல்லாரையும் ஆசீர்வதிக்க, ரட்சிக்க, அதே போல நம்ம வசிக்கிற இந்த கொளுத்தூர் பகுதிக்காக, நாம் வசிக்கிற இந்த ஸ்தலம், இந்த வரலட்சுமி விரிவாக்க பகுதிக்காக ஆண்டவர் ஜனங்களை ரட்சிக்க, எழுப்புதலை கொடுக்க கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி வலது கருத்து மேல உயர்த்தி கர்த்தர் நோக்கி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லே சொல்லுங்க, மகிழ்ச்சியோடு ஒரு அல்லே சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரத்துடைய முன்னாடி நகர்ந்து வந்துருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் முன்னாடி நகர்ந்து வந்துருங்க. பெண்கள் முன்னாடி நகர்ந்து வந்துருங்க. ஸ்தோத்திரம். இடைவெளி விட வேண்டாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையிலே அர்ப்பணிக்கும் முன்பதாக அவர் தம்முடைய தீர்க்கதரிசன வசனத்தின்படி கழுதை குட்டி மரியின் மேலும் பவனி சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். இதை நாம் ஏன் செய்யணும்? இதை நீங்கள் அறியணும். திருச்சபை அறியணும், திருச்சபை அறிஞ்சு கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் ஆண்டு சமூகத்தில் வேதத்தை படிக்கும் போது, வேதத்தை ஆராயும் போது, அதிலே தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசு எப்படி இந்த காலகட்டத்தில் அவரை துதித்தார்கள், அவரை போற்றினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ஆண்டவரை ஆர்ப்பரித்தார்கள். ஊழியத்தின் கடைசி பகுதிக்கு நாம் அதை பார்க்கிறோம். அதன் பிறகு சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகினால இதையும் திருச்சபையானது அறிந்து கொள்வது நல்லது. அதை சார்ந்த பாடல்கள், அதை சார்ந்த ஆராதனைகளை நாம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த நாளிலும் அதை சார்ந்த செய்தி தான் நாம் கேட்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த நாளில் நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். அதில் தேவ சமூகத்தில் சிறு பிள்ளைகள் உங்கள் பக்கத்தில் அமர வைத்துக் கொள்ளுங்கள். அங்கேயும் இங்கும் அவர்களை நடமாட விட வேண்டாம். பெண்கள் முக்காடு அணிந்து கொள்ளுங்கள். வேதத்தை கொண்டு வந்து வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு சொல்லியிருக்கிற ஒரு சின்ன நோட் புக் கையில் வச்சுங்க. படித்தவங்க நோட்ஸ் எல்லாம் எழுதுங்க. வீட்டுக்கு போய் திரும்ப பாருங்கள், திரும்ப தியானிங்க. திரும்ப அதை படிச்சிங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக நம்மளோட கூட பேசுவார், நம்மை ஆறுதல் படுத்துவார், நம்மை சமாதானப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகினால் தேவ சமூகத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இருக்கின்றோம். மிகுந்த கவனத்தோடும் தெளிவோடும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நாம் ஆசீர்வதிக்கப்படுவோமாக. இப்பொழுது நம் மத்தியில் அருமையான சுவிசேஷகர் பாபு அவர்கள் வந்து நம் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவுக்கு நாம் கரங்களை தட்டி நாம் வரவழைப்போம். கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளில் நம்மளை கூடி வரும்படி கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பாராட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, எத்தனை பேர் இந்த ரோட்டில் பவனிலாம் பார்த்தீங்க? நாங்கள் இது முன்னாடி சீக்கிரம் கிளம்பி வந்துட்டு வந்துட்டீங்களா?
சரிங்களா? ஒரு சில இடங்களிலே என்ன பண்ணுறாங்க, பவனியோட கூட அவருடைய திருச்சபை மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல கடந்து வருகிறார்கள். அநேக இடத்துல பர்மிஷன் கிடைக்கல, அநேக இடங்களில் என்ன பண்ணுறாங்க, ஜனங்கள் உள்ளே இருந்து சில இடத்துல அவங்க செய்கிறத நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. சரி, இது ஒரு முக்கியமான ஒரு நாள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாளிலிருந்து என்ன ஆகுது, ஹோலி வீக், அதாவது பரிசுத்த வாரம் தொடங்குறதா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சரி, இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் நடந்ததான காரியங்களை குறித்து என்ன பண்ணா, இந்த வரக்கூடிய மண்டையிலிருந்து நமக்கு சண்டே வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாங்க, திருச்சபைகளில் டெய்லி என்ன பண்றாங்க, ஆராதனை பண்றதை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஓகே. ஆனால் இந்த நாளிலே இதை குறித்ததான காரியத்தை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு சில காரியங்களை என்ன பண்ண போறோம், நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சரிங்களா? மத்தேயு சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 21ஆம் அதிகாரம் வசனம் 1-11 வரைக்கும் யாராவது ஒருத்தர் தெளிவாக வாசிக்கிறவர்கள், அதாவது நல்ல சத்தமாக தெளிவாக வாசிகள் யாராவது இருப்பீர்களானால் அதை என்ன பண்ணுங்க, வாசிங்க. சரிங்களா? மற்றவர்கள் அந்த வசனத்தை என்ன பண்ணுங்க, நீங்க பைபிள் வச்சிருந்தீங்கன்னா அதை அவங்க படிக்கும்போது அதே வேகத்தில் என்ன பண்ணுங்க, நீங்களும் கவனிங்க. ஒருவேளை பைபிள் எடுத்துட்டு வராதவங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, காது கொடுத்து அதை என்ன பண்ணுங்க, கேளுங்க. சரிங்களா? ஓகேங்களா? நம்ம நேரத்தை போக்குவதற்காக வரவில்லை, அந்த காரியங்களை என்ன பண்ணோம், கற்றுக்கொள்வதற்காக நாம வந்திருக்கோம். சரி, அப்படிதானே? ஓகே, ரெடி. யாராவது ஒருத்தர் அந்த வசனத்தை சத்தமா வாசிக்கிற, தெளிவா வாசிக்கிற வாசிங்க. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ, உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். ஓகே, இந்த வசனத்திலே என்னென்ன சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்குறோம், என்ன விதமான சம்பவங்கள் நடக்கிறதாக நம்ம பார்க்குறோம். என்னென்ன நடக்குது யாராவது சொல்ல முடியுமா? ஒன்றுன்னா என்ன நடக்குது? முதல்ல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சீசலை அனுப்புறாரு. என்ன சொல்லி அனுப்புறாரு? என்ன சொல்லி இருப்பார்? உங்க எதிரே இருக்கிற, 2வது வசனம் சொல்லுது, உங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. அங்க என்ன பண்ணுவீங்க? என்னத்தை பார்ப்பீங்க? கழுதையும் கழுது குட்டியும் பார்ப்பீங்க. அதுக்குள்ள என்ன பண்ணுமா? அழுத்து கொண்டு வாருங்கள் அப்படின்றார். அடுத்த சம்பவம் என்ன பார்க்குறோம்? அவங்க சொன்னபடியே அங்கே போய் பார்க்குறாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணுறாங்க? அதை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க? இயேசு இடத்துல கொண்டு வராங்க. சரியா? அப்போ என்ன ஆச்சு? அந்த இயேசு இடத்தை கொண்டு வரும்போது என்ன பண்ணுறாரு? இயேசு என்ன பண்ணுறாரு? 7வது வசனம், கழுதையும் கொண்டு வந்து அவரை ஏற்றினார்கள். அவர் மேல என்ன பண்றாங்க? சரியா? அந்த கழுதை மேல அவரை என்ன பண்ணாங்க? ஏற்றி உட்கார வைக்கிறத பார்க்கிறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? திரளான ஜனங்க என்ன பண்றாங்க? வசங்களை வழியிலே விரிக்கிறார்கள். அப்புறம் வேறு சில என்ன பண்றாங்க? மரக்கிளைகளை தரித்து வழியிலே நடப்பீர்கள். அதுக்கப்புறம் முன்னடப்பாடும் முன்பட, அப்படின்னா முன்னாடி போறவங்களும் பின்னாடி போறவங்க என்ன செய்றாங்க? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி என்ன பண்றாங்க? ஆர்ப்பரிக்கிறார்கள். சரியா? முதல் சம்பவம் பார்த்தோம். இயேசு கிராமத்துக்கு போக சொன்னாரு. அங்க கழுதை குட்டி இருக்கிறத பார்க்க சொல்றாரு. அதை எடுத்துட்டு வர சொல்றாரு. எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பாங்க?
அவர் அது மேல உட்காந்து பவனி பண்றதை பாக்குறோம். அப்ப முன்னடப்பாரும் ஒரு ஆர்ப்பரிப்பு சத்தத்தை என்ன சொல்றாங்க சொல்லிட்டு என்ன பண்றாங்க கடந்து போற பாக்குறோம். இது இப்ப கடந்து போய் எங்க போறாங்க அப்படின்னா 10ஆம் வசனம் படிங்க. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்க நகரத்தால் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரிக்க. ஏன்னா ஒவ்வொரு சம்பவத்தையும் நம்ம படிக்கும்போது அது என்னுடைய காரியங்கள் என்ன பண்ணணும் கவனிச்சுட்டே வரணும். அதுக்கப்புறம் பாருங்க அதற்கு ஜனங்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. இவர் ஓகே இவரை என்ன சொல்றாங்க தீர்க்கதரிசி என்றதான ஒரு நிலையில மட்டும் பாக்குறாங்க. ஓகே அடுத்தது 12ஆம் வசனம். இது அடுத்த சம்பவமா மாறுது. இது நமக்கு இன்னைக்கு நாளைக்கு பொருந்தாது. அந்த 11 வசனம் மட்டும் நம்ம பார்க்க போறோம். சரி ஓகே. இங்க இயேசு கிறிஸ்து வெற்றி பவனியாக என்ன பண்றாரு எருசலேம் நகரத்துக்குள்ள பிரவேசிக்கிற ஒரு சம்பவம். ஆமே. என்ன வெற்றி பவனி? என்ன வெற்றி பவனி? அவர் என்ன வெற்றி பெற்றார்? என்ன வெற்றி பவனி? பொதுவாகவே ஒரு ராஜா இன்னொரு ஒரு எதிரியான ஒரு நாடோடு கூட சண்டை போட்டு அதோடைய எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுது அதை என்ன பிடிச்சி கொண்டு வரும்போது ராஜாவை என்ன பண்றாங்க அங்க இருக்குதான வழக்கத்தின்படி ஒரு குதிரையோ அல்லது இது மாதிரி ஒரு கழுதையோ வச்சு என்ன பண்றாங்க வெற்றி பவனை சொல்லி என்ன பண்றாங்க கொண்டு வரதை நம்ம பார்க்கிறோம். சரிக்கா? இது இயற்கையான ஒரு நியமமான ஒரு விஷயம். ஆனால் இங்க என்ன வெற்றி பெற்றார்? என்ன வெற்றி பவனி? என்னங்க வெற்றி பவனி? ஆராதனையில எத்தனை பேர் இருந்தீங்க? மாஸ்டர் ஒரு வாரம் காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தார். என்னது இது? ஊழியத்தை என்ன பண்றாரு கடைசியா முடிக்க போற ஒரு காரியம். அப்படிதானங்க? பிதா அவருக்கு செய்ய சொல்லி எதெல்லாம் கட்டளையிட்டாரோ அவைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டே வர்றார். எல்லாவற்றையும் நிறைவேற்றி என்ன பண்ணாரு பண்ணிக்கொண்டே வர்றாரா இல்லையா? சுகமாக்குறது, பிரசங்கம் பண்றது, மக்களை வியாதிகளிலிருந்து விடுதலையாக்குறது, இன்னும் பல விதமான காரியங்களை என்ன பண்ண செய்து கொண்டு வருகிறார். கடைசியாக என்ன பண்ண போறாரு இந்த வாரத்தில் என்ன பண்றாரு ஒரு மகிமையான ஒரு காரியத்தை என்ன பண்ண போறாரு செய்ய போகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. உலகத்தில் ராஜா எதிரியை அடிச்சு நொறுக்கி என்ன பண்றாங்க சிறைப்பிடிச்சு கொண்டு வர்றதுதான் அவங்களுக்கு வெற்றி. ஆனால் இவருடைய பார்வையிலே தேவனுடைய பார்வையில என்னது தேவனுடைய சித்தத்தை முழுவதுமாக நிறைவேற்றி வாக்கு தத்தங்கள் தேவன் வாக்கு தத்தமாக என்னெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேசியா செய்வார் சொல்லி எதெல்லாம் தீர்க்கதரிசனமா உரைத்தாரோ அவைகள் ஒவ்வொன்றையும் என்ன பண்ணாரு நிறைவேற்றி முடித்து இன்றைக்கு வெற்றி பவனியோடு கூட என்ன பண்ணாரு எங்க போறாரு எருசலேம் நகரத்துக்குள்ள போறார். ஓகே. இந்த எருசலேம் நகரத்துக்கு போகும்போது ஒரு சம்பவத்தை பார்க்கணும். முதலாவது மத்தேயு அதே 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 21ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை படிங்க. உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்துக்கு சொல்லுங்கள். முதலாவது காரியம் என்ன? இது நடக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லப்பட வேண்டும். என்னது? என்ன சொல்லப்பட வேண்டும்? உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார் அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன பண்ணும் சொல்லப்படணும். சரி ஓகேவா? இங்க பாருங்க 9ஆம் வசனத்தின் பாதியிலிருந்து படிங்க. 9ஆம் வசனத்து பாதியிலிருந்து படிங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் வருகிறவர் அங்க என்ன போட்டிருக்குது? முதல்ல என்ன படிச்சோம்? உன்னிடத்திலே வருகிறார். இங்க என்ன போட்டிருக்குது? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர். சரி ஓகே. அடுத்தது பாருங்க 16ஆம் வசனம். அதற்கு ஜனங்கள் வந்த தீர்க்கதரிசி வந்த தீர்க்கதரிசி. அப்ப இங்க சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்ன? அவருடைய வருகையை குறித்து இருக்கிறது. அவருடைய வருகையை குறித்து என்ன வருகை? மேசியா அவருடைய ஜனங்களை சந்திப்பார். ஜனங்களை சந்திப்பார் என்று சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த காரியம் திரும்ப திரும்ப வலியுறுத்தப்படுகிறதான இருக்குது. அது எப்படி வருவார்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருவார். கர்த்தருடைய நாமத்தினால் வர கர்த்தருடைய நாமத்தினால ஒண்ணு அந்த யெகோவா என்றதான நாமத்தை தரித்து கொண்டவராக வருகிற ஒரு விஷயம். இன்னொரு பாத்தீங்கன்னா யெகோவாவுடைய நாமத்தினாலே அனுப்பப்படுகிற ஒரு விஷயம். தானா ஏற்படுறதில்லை.
ஏனென்றால் அநேக கள்ள மேசியாக்கள் இயேசு வருவதற்கு முன்னாக நிறைய பேர் வந்தாங்க. அதாவது இயேசு ஒரு முறை சொல்லு, எனக்கு முன்னாடி வந்தவங்க என்னது கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருந்தாருன்னு சொல்லி போட்டு. அப்படின்னா அநேகர் வஞ்சிக்கும்படியாக அநேகர் என்ன பண்ணாங்க, பிசாசினால் எழுப்பப்பட்டார்கள், அநேகர் வஞ்சிக்கப்பட்டார். ஆனால் இப்பொழுது யெகோவா என்ற அந்த நாமத்திலே வருகிறார். யெகோவா தேவனால் என்ன பண்றாரு, அவர் அனுப்பப்படுவராய் வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கு வருகிறாரு? சியோன் குமாரத்திக்கு வரார். யார் சியோன் குமாரத்தி? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டு எங்களை போட்டு திணற அடிக்க கூடாது. ஏதோ பிரசங்கம் பண்ணீங்களா, கிளம்ப பண்ணீங்களா, கேள்வி மேல கேள்வி கேட்க. நான் கேள்வி கேட்கலன்னா யார் கேட்பா? நிறைய நேரத்தில் பைபிள் என்ன பண்றது, அப்படியே என்னது மேலோட்டமா அப்படி படிச்சுட்டு போறோம், ஒன்னும் தெரியுதுல. சியோன் குமார் யாரோ ஒருத்தருக்கு பொழுது சியோன் குமார். ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்து ஞானம் உளவல போட்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சரிங்களா? அப்ப இந்த சியோன் குமாரத்தி யார்? இஸ்ரேல் ஜனங்களை குறித்து அநேக அடைமொழியாக சொல்லப்படுகிற விஷயம். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேலே அப்படின்னு சொல்றாரு. இஸ்ரவேல் சொன்னா அங்க செத்து போயிருப்பார். யாரு? இஸ்ரவேல் எப்பயோ செத்து போயிட்டார். யாரு? யாக்கோபு எப்பயோ செத்து போயிட்டார். ஆனா இன்னைக்கு பார்த்து என்ன சொல்றாரு ஆண்டவர்? இஸ்ரவேலே நீ பாக்கியவான்னு சொல்றாரு. என்ன பாரு, மோசே காலத்துல சொல்றாரு. அவங்க எங்க இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க யாரை குறிக்கிறது? இஸ்ரேல் ஜனங்களை குறிக்குது. விளக்குதான். ஹல்லேலூயா. சியோன் குமாரத்தினா அப்ப வெறும் பொம்பளைக்கு பத்தி தான் ஆண்டவர் பேசுறாரா? இல்ல. சியோனா ஒரு இடத்துல இருக்கிற மக்களை பத்தி பேசுறாரா? இல்ல. அதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, இப்படி பலவித வழியிலே ஆண்டவர் என்ன பண்றாரு, ஜனங்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, இதுல பாக்குற விஷயம், அவர் வருகிறார் அப்படின்னு சொல்ல போனா இது எதை குறிக்குதுன்னு சொன்னா, தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திப்பதற்கு அவர் வருகிறார். இந்த உலகத்திலேயே எத்தனையோ மக்கள், பெரிய தலைவர்கள் வந்து என்ன பண்றாங்க, ஒரு எழும்புவாங்க, ஜனங்க என்ன பண்ணுவாங்க, அவரை தேடி ஓடுவாங்க. ஐயோ நமக்கு ஏதாவது செய்ய மாட்டாரா, நமக்கு ஏதாவது நன்மை செய்ய மாட்டாருன்னு சொல்லி ஜனங்கள் தலைவரை தேடி ஓடுவாங்க. எங்களுக்கு ஏதோ செய்வதற்காக அவர் எழும்பியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி போராடுவதற்காக, எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பதற்காக. ஆனால் இங்கே நம்ம பார்க்கிற விஷயம் என்ன, தேவன் தம் ஜனங்களை சந்திக்க வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் வித்தியாசம். மற்ற உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன, நாம் கடவுளை தேடி போகவில்லை, கடவுள் நம்மை தேடி வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இங்க எத்தனை பேரு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்க பல முறை ஆண்டவரை தேடி, அந்த முனையிலிருந்து இந்த முனை வரைக்கும், நான் இந்த முனையிலிருந்து அந்த முனை வரைக்கும் இவ்வளவுதான் நான் செஞ்சு ஆண்டவரை கண்டுபிடிச்சேன் யாராவது சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் இயேசு கண்டுபிடிக்கிறதுக்காக 40 நாள் உபவாசம் எடுத்தேன். இயேசுவை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பைபிள் இருந்து இந்த பகுதியிலிருந்து இது வரைக்கும் படிச்சேன். நான் இயேசுவை கண்டுபிடிக்கிறதுக்காக இத்தனை சர்ச்சுக்கு நான் போனேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஒருத்தரும் சொல்ல முடியாது. ஏன்? நம்ம யாருமே அதை செய்யவே இல்லை, செய்யவும் முடியாது. ஆமே, நம்ம ஒருத்தரும் ஆண்டவரை தேடவே இல்லை. உண்மை என்ன? ஒருத்தரும் ஆண்டவரை தேடவே இல்லை. நாம எல்லாரும் தேவனுக்கு தூரமாக இருந்தோம், கர்த்தரை யாரும் தெரியாம அறியாம குருடராய் வாழ்ந்தோம். இன்னும் கேட்டா கர்த்தருக்கு விரோதமாகவே நிறைய பேர் இருந்தாங்க. பைபிளை கிழிக்கிறது இருந்து, ஆண்டவர் ஊழியத்தை தூஷணம் பண்றதுல இருந்து பலவித காரியம் செய்யறதா இருந்தோம். ஆனாலும் கர்த்தர் திரும்ப 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 பல சான்ஸை கொடுத்து கடைசியில ஆண்டவர் யாரு, நம்ம ஏற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. அவர் பல வருஷமா ட்ரை பண்ணிருக்கார். நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு சாதாரண விஷயம் இல்ல, ரட்சிக்கப்படுவதற்கு அநேகர் கிரியை செய்திருக்கிறார், அநேக முறையில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். இதுதான் உண்மை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு முறை நடக்கிற விஷயம் கிடையாது, பல முறை. நமக்காக அநேகர் ஜெபம் பண்ணதுனால இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கோம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க உங்களுடைய வாழ்க்கை திரும்பி பாருங்க. இந்த இயேசு மேல ஒரு பிரியம் வர்றதுக்கு, அல்லது இயேசுவை குறித்து ஒரு சரியான எண்ணம் வர்றதுக்கு அநேகருடைய வாழ்க்கை செயல்பட்டு இருக்கும். அநேகருடைய வாழ்க்கை உங்களை என்ன பண்ணிருக்கோம், டச் பண்ணிருக்கோம். கடைசியா தான் என்ன பண்ணிருப்பீங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில ஆண்டவருக்குள்ள நீங்க அக்செப்ட் பண்ணிருப்பீங்க. அன்னைக்குதான் நீ கீழ்ப்படிஞ்சிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணல, கீழ்ப்படியில உதாசனப்படுத்திருப்போம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க, படிங்க.
ஒன்- சொந்தமானதிலே வந்தார். பாருங்க, அதாவது ஒரு வீட்டுல அப்பா அவர் வீட்டுக்கு வராரு, அந்த பிள்ளைங்களே ஏத்துக்கல. அதான் சொந்தம். யாரு? இந்த உலகத்தை படைத்தவர் அவர்தான், படைக்கப்பட்ட மனிதனும் அவருக்குரியவர் தான், அவர்களை தெரிந்தெடுத்ததும் அவர்தான், அவருக்கு வேதத்தை கொடுத்ததும் அவர்தான், மோசையை கொடுத்ததும் அவர்தான், ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் அவர்தான், அந்த இடத்தை கொடுத்ததும் அவர்தான், அற்புதம் செய்ததும் அவர்தான், எதிரிக்கு மேல் ஜெயத்தை கொடுத்தது எல்லாமே அவர்தான். இப்ப அப்படிப்பட்டவர், அப்படிப்பட்ட தேவன் அங்கேயே வராரு. யார்கிட்ட வராரு? சொந்த ஜனங்களுக்கு வராரு. என்ன செய்யறாங்க அவங்க? என்ன போட்டிருக்கங்க? வந்தார். என்ன பண்ணாங்க? வரவேத்தாங்களா? வரவேத்தாங்களா? ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால அடுத்த வசனம் என்ன போட்டிருக்கு பாருங்க. 11 நம்ம படிச்சோம், 12 வசனம் போட்டிருக்கு. அது நமக்கு கூடியது. ஆ ஆ ஏற்றுக்கொண்டவர்கள். ஆ ம் பாருங்க, அப்ப உண்மையாகவே மாம்சத்தின்படி அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் யார் உண்மையான தேவன் பிள்ளைகள்னா, யார் இயேசுவை சொந்த இரட்சகராக எனக்காக மரித்தார், 2000 வருடங்களுக்கு முன்பாக என் பாவங்களுக்காக என்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் மரித்தார் சொல்லி யார் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறாரோ அவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுறாங்க. ஆமென், அல்லேலூயா. ஆனா உண்மையாகவே அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆயிட்டாங்க, அவர்கள் அந்த பாக்கியத்தை இழந்து போனார்கள். அதெல்லாம் இந்த யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற விஷயம். அவர் எப்ப இருந்தார்னா, 1ஆம் வசனம் படிங்க, 1ஆம் வசனம் படிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. இங்க பாருங்க, இந்த ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னா என்னது? ஏதோ ஒரு சத்தம் இருந்தது பொழுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? வார்த்தைன்னு என்னது? அது என்னது? வார்த்தைன்னு என்னது? என்ன நினைக்கிறீங்க? வார்த்தை என்ன நினைக்கிறீங்க? எதை நம்ம பேசுற மாதிரி வார்த்தை நினைக்கிறீங்களா? அது தேவனுடைய நாமம். என்ன நாமம்? இயேசு கிறிஸ்துக்கு பல நாமங்கள் இருக்கு, அவருக்கு பல பெயர்கள் இருக்கு. தேவனுடைய வார்த்தைன்றதான பிறகு வெளிப்படுத்த விசேஷத்துல போடப்படும். இங்கே அவருடைய வார்த்தை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அந்த வார்த்தை இன்னும் போடப்பட்டிருக்குது? வார்த்தை என்பது பேசப்படுகிற மனிதனுக்கும் கேட்கிற மனிதனுக்கும் என்ன பண்ணுது? ஒரு கனெக்ஷன் பண்ணுதா இல்லையா? கனெக்ஷன் பண்ணுதா? ரெண்டு பேரும் தொடர்படுத்துதா இல்லையா? அதே போலதான் பிதாவாகிய தேவனையும் மனிதனையும் இணைக்கக்கூடியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே பேரு வெறும் சத்தமா நினைச்சுக்க கூடாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்டவர் என்னவா இருந்தாரு? ஆதியில் என்னவா இருந்தாரா? என்னவா இருந்தாராங்க? என்ன சத்தமே எனக்கு புரியல. தமிழ் தான் பேசுறீங்களா, வேற ஏதாவது லாங்குவேஜ் பேசுறீங்களா? புரியல. என்ன புரியல இருக்கு? என்ன போட்டிருக்கு? ஆதியில் என்னவா? முதல்ல வசனத்தை திரும்ப படிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. என்னவா இருந்ததா நான் கேள்வி கேட்டேன். தேவனாய் இருந்தார். சொல்லுங்க, தேவனாய் இருந்தார். தேவனாய் இருந்தார். எப்ப இருந்து? எப்ப? கிறிஸ்துமஸ்க்கு அப்புறமா? பிறந்ததுல இருந்தா? பிறந்ததுல இருந்தா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் மனுஷனா வளர்ந்து என்ன பண்ண எல்லா காரியம் செஞ்சு அவர் தெய்வீகத்தை அடைஞ்சிட்டார். இல்ல, என்னவா இருந்தது? அவர் ஆதியிலே நித்தியமா தேவனாக இருந்தவர் மனித ரூபம் எடுத்து மனிதனாக வந்தார். அல்லேலூயா. இன்னும் கேட்டா கிறிஸ்துவுக்கு சரியா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அவர் ஏற்கனவே தெய்வீகத்தை உடையவர், இப்ப மனுஷிகத்தை என்ன பண்ண அட்டாச் பண்ணிக்கிட்டார். அவ்வளவுதான். எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் புரியுது? புரியல. சில பேர் புரியல. அதாவது தேவனாய் இருக்கிறவர் இந்த உலகத்திலே வரும்போது மனுஷிகத்தை என்ன பண்ணாரு? டிரெஸ் மாதிரி போட்டுட்டார். அப்ப உள்ள இருக்குது யாரு? இயேசு நடமாடி போறாருல. ஆனா வெளிப்படையா பார்க்கும் போது அவர் சாப்பிடுறாரு, இளைப்பாடுறாரு, தூங்குறத நம்ம பார்க்கிறோம். ஆனா உள்ள யாரு? அதனாலதான் பைபிள் சொல்லுது. அதனால கிறிஸ்துவ நம்ம போதிக்கிற விஷயம் என்னன்னா 100% காட் 100% மேன். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க? நிறைய பேர் இந்த நாட்டில் கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்கும்போது பதில் தெரியாது சொல்ல சொல்லணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அவர் தெய்வத்துடைய எல்லா காரியத்தையும் கொலை செய்ய போட்டிருக்குது, உள்ள அப்படியே நிரம்பி இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளியே பார்க்கும்போது யாரு? மனுஷிகமா இருக்கிறார். அவர் 100% அது காட், 100% மேன். 50-50 கிடையாது, ஆஃப் கிடையாது. புரியுங்களா? ஆஃப்லாம் வேற ஆளு, ஆஃப்லாம் வேற ஆள். புரியுங்களா? இது யாரு?
100% காட், 100% என்ன பண்ணுது, மேனா இருக்க. இவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு தம்முடைய சொந்த ஜனத்தை தேடி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியில எங்க தேடினாருங்க? முதல்ல தேடி வந்தது எங்க? சண்டே கிளாஸ்லாம் போயிருக்கீங்களா இல்லையா? இல்ல இந்த முதலாவது இந்த பழைய ஏற்பாடுல ஃபர்ஸ்ட் புக்காவது படிச்சிருக்கீங்களா இல்லையா? இல்ல சரி பரவாயில்ல, அந்த 3 அதிகாரமாவது படிச்சிருக்கீங்களா இல்லையா? எங்க தேடி வந்தாரு? எங்க தேடி வந்தார்? ஃபர்ஸ்ட் ஏதேன் தோட்டத்தை தேடி வந்தாரா இல்லையா? ஆமென், அல்லேலூயா. சில பேருக்கு இப்பதான் பிரைட்டா ஏதோ லைட் அடிச்ச மாதிரி இருக்கு. இதுல எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா மதம் என்று சொல்லப்படுகிற காரியங்கள், தத்துவங்கள் சொல்லப்படுகிற காரியங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, அவர்கள் எல்லாரும் ஒரு பெரிய ஒரு காரியத்துக்காக அவங்க தேடி போவாங்க. ஆனால் நம்ம ஒண்ணுமே இல்ல, பாவியா இருந்தோம், ஒன்றத்துக்கு உதவாத இருந்தோம், நாம் நரகத்துக்கு ஏதுவா இருந்தோம். இப்படிப்பட்டவர்களை தேடி தேவாதி தேவன் தேடி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆதாம் ஏவாளோடு ஆண்டவர் உறவாடி கொண்டிருந்தார். அவன் பாவம் செய்த போது அவனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு பாரு. அவனுடைய எப்படி பிரதித்திரம் எப்படி சொல்றான் பாரு, எப்படி ஆண்டவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்றான் பாரு. ஆண்டவர் தேடி ஆதாமே எங்கே இருக்கிறான்னு சொல்லி தேடி வந்தா என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? வாங்க டாடி அப்படின்னு கூப்பிட்டானா? என்ன சொல்றான்? நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? தேடி வந்தவருக்கு என்ன பண்ண, முகத்தை காட்டணுமா இல்லையா? என்ன ஆச்சு? முதல் மனிதனே அப்படி ஒரு காரியம் இருக்கு பாரு. ஆமே, அல்லேலூயா. சரி, ஓகே. இந்த பிறப்பு இயேசு கிறிஸ்து என்ன பண்ண, லூக்கா நம்ம 2 அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவருடைய பிறப்பை குறித்து நம்ம பார்க்கும்போது உலகத்திற்கு எல்லா மனிதருக்கும் வெளிப்படையா தெரியுதா? இல்ல, ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது என்ன பண்ணது, கொடுக்கப்படுகிற அல்லது அது பெற்றுக்கொண்டதான ஒரு பாக்கியமாக காணப்படும். ஆனா இங்க நமக்கு பார்க்கிறோம், இன்னைக்கு நடக்கிற ஒரு சம்பவமாகிய இந்த பவனி என்பது வெளிப்படையாக அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா மக்களும் வெளிப்படையா தெரியுது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை படிங்க, 10ஆம் வசனம், மத்தேயு 21:10 படிங்க. மத்தேயு 21:10. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில், பாருங்க இங்க ஒரு வார்த்தை மிஸ் ஆகுது. இந்த தமிழ்ல ஒரு வார்த்தை மிஸ் ஆகுது. தமிழ்ல ஒரு வார்த்தை மிஸ் ஆகுது. என்னன்னு சொன்னா, the city was moved அப்படின்னு போட்டு ஆங்கிலத்தில். the city was moved இருக்கா? ஆங்கிலத்தில் யாராவது இருக்கா? city was moved அப்படின்னு போட்டு, அப்படின்னா அசைஞ்சது. சிட்டியானது என்ன பண்ணுது? ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய கும்பல், ஒரு பெரிய கும்பல் திடீர்னு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் என்னது, ஒரு பெரிய பரபரப்பு, ஒரு பெரிய அசைவு. இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து அந்த திரைச்சீலை கிழியும் போது அங்க ஒரு பூகம்பம் வர்ற மாதிரி ஒரு சம்பவம் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து உயிர் தெளிறாருல, அந்த நேரத்தில் ஒரு பூமி அசைக்கிற மாதிரி இல்ல, அந்த வார்த்தை யூஸ் பண்ணப்படும். அப்படின்னா அங்க இருக்கிற எல்லா மக்களும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி டெக்னாலஜி, நம்ம எல்லாமே வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கோம். அங்க அந்த நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சம்பவம் நடந்தா எல்லா மக்களாலும் பேசப்படுகிற ஒரு பேசும் பொருளாக மாறும். ஆமென், அல்லேலூயா. ஏதோ ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, ஏன்னா அவங்க ஏற்கனவே மேசியாவுக்கு காத்திருக்கிறாங்க. யாரு ஒரு ஆளு அப்படி மேல காட்டினாலும் அவங்கள தீர்க்கதரிசியா நம்பக்கூடிய ஒரு வாய்ப்பு, இல்ல மேசியாவே வந்துட்டாருன்ற ஒரு வாய்ப்பு. ஆனா இங்க ஒருவர் பெரும் திரளான கூட்டத்தோடு வருகிறார். அதுக்கு முன்னடப்பாடும் பின்னடப்பாடும் ஓசனான்னு சொல்லி என்ன பண்றாங்க, சத்தம் போட்டு வராங்க. இப்ப எப்படி இருக்குது அந்த சிட்டி? ஒரு பெரிய அசைவோடு கூட காணப்படுது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இது எதுக்காக சொல்றேன்னா, ஆண்டவர் பங்கு பங்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே வந்தார். அல்லேலூயா. பிறப்பின் மூலமா வெளிப்படுத்துகிறார், அவருடைய வாழ்க்கையின் மூலமா வெளிப்படுத்துகிறார், பிரசங்கத்தின் மூலமா வெளிப்படுகிறார், தனிப்பட்ட மனிதரோடு பேசுகிற விஷயத்தை வெளிப்படுத்துகிறார், அற்புத அடையாளம் மூலமாக தன்னை மேசியா என்று பல விதத்திலே அவர் என்ன பண்ணாரு, ஜனங்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அது மத தலைவரா இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, அங்க இருக்கிற எந்த ரோமா ஆட்களா இருந்தாலும், யாருக்கா இருந்தாலும் அவர் வெளிப்பட்டு கொண்டே இருந்தார். ஆமீன், அல்லேலூயா. கடைசியாக ஓப்பனா எல்லாருக்கும் வெளிப்படுறாரு. ஆமீன், அல்லேலூயா. இது எதுக்காக சொல்றேன்னு சொன்னா,
இவைகள் எல்லாமே திருஷ்டாந்தமாக, எக்ஸாம்பிளாக அவங்க நம்புவதற்கு ஏதுவா இருந்தது. அது மாத்திரமல்ல, நியாயம் தீர்ப்பதற்கும் ஏதுவா இருக்கு. பாருங்களேன், ஆண்டவர் இந்த கடைசி 3-4 அதிகாரத்துக்கு முன்னாடி படிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கடிந்து கொள்வார், பட்டங்களை கடிந்து கொள்வார். ஏன்னு சொன்னா, எதெல்லாம் அதிகமான அற்புதங்களை பெற்றதோ அவைகள் நியாய தீர்ப்பு நாளிலே பயங்கரமான தீர்ப்பை அடைய போகிறதான சோதோம் குமாரை காட்டிலும் இவைகள் அடைவார்கள் என்று சொன்னார். இன்னைக்கு யார் தரமா அதிகமான தண்டனை வாங்க போறது? யார் சொல்லுங்க பார்க்கலாம். யார் அதிகமான தண்டனை வாங்க போறதுன்னு சொல்றீங்க? உலகத்தில் மோசமான பாவங்களை செய்தவனா? கிறிஸ்தவர்கள், ஊழியர்கள் அதிகமான ஆக்கினையை அடைவார்கள். ஏன் சொல்றீங்க பிரதர்? மத்திய 7ஆம் அதிகாரம் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் பார்ப்போம், சரிங்களா? இதில் பாருங்க, பயங்கரமான ஒரு காரியம். இந்த 7ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் படிங்க. அந்நாளிலே அநேகர், சொல்லுங்க அநேகர், சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமே வர மாட்டேது, அநேக சத்தமே காணமே. அநேகர் சொல்லுங்க, அநேகர் சொல்லுங்க, அநேகர். அநேகர், அநேகர்னா என்னங்க? நிறைய பேர், ஏராளமான பணம், கணக்கில் அடங்காத மக்கள். இவங்க யாரு அப்படின்னு பார்த்தா உலகத்தாரல்ல. அங்க பாக்குற அந்த வசனத்தை பாருங்க. இவங்களாம் யாருங்க? இவங்களாம் இந்துவா? இவங்களாம் முஸ்லீமா? இவங்களாம் யாரு? யாருங்க? யாருங்க? சத்தமே வர மாட்டேன். யாரு? என்னங்க உள்ள ஏதோ அடைச்சிக்கிச்சா? இங்க பாருங்க, ஊழிய செய்தவர்கள், அது எப்படியா வரங்களை ஆப்பரேட் பண்ணவங்க. இதை வச்சு பைபிள் சில பேர் தப்பா பேசுவாங்க. இந்த வரங்களை விரும்பாதவங்க, வரங்களை தப்பா பேசுறாங்க பாத்தீங்களா? அவங்க இந்த வசந்த பிடிச்சி பாத்தியா, வரலாம் செயல்பட்டு பாத்தீங்களா, நரகத்தை ஆண்டு தள்ளிட்டார் பாத்தீங்களா? அதெல்லாம் நம்ப கூடாது. பொய் எப்படி புரட்டுறது பாருங்க. இங்க அப்படியா சொன்னாரு? என்ன சொன்னாரு? ஏய், நீங்களா வரங்களை என் நாமத்தை யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணீங்க? தப்பா பிசாசை ஓட்டிட்டீங்க அப்படியா சொன்னாரு? இல்ல, அடுத்த வசனத்தை படிக்கணும். அப்பதான் வசனத்தை ஒவ்வொன்றும் தெளிவா படிக்கணும், இல்லைன்னா ஏமாந்து போயிடும். அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? இதுதான் அந்த அக்கிரம செய்கைக்காரன் இருக்கிறது பார்த்தீங்களா? அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். இதுதான் அண்டர்லைன் பண்ணி என்ன அர்த்தத்தை சொன்னாரு? வரங்கள் செயல்பட்டதுனாலே, ஊழியம் செஞ்சதுனால போல அக்கிரம செய்கை. என்னது அக்கிரம செய்கை? என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஊழியம் செய்யறாங்க, அட்டுழியம் பண்றாங்க, அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஊழியம் செய்யறாங்க, என்னது அட்டு. இன்னும் கேட்டா ஊழியத்தை காட்டலாம் அட்டூழியம் அதிகமா இருக்கு. இது யாரு? விசுவாசிகள் அல்ல, இது பணம் சப்போர்ட் பண்ற அல்ல. இப்ப இந்த வரங்களை ஆப்பரேட் பண்ணா இந்த அளவுக்கு பெரிய ஆளா இருப்பாங்க, மக்கள் மத்தியில ஃபேமஸா இருப்பாங்களா? இல்லையா? இல்லையா? இல்லையாங்க, இல்லையா? ஆனால் உள்ளான வாழ்க்கையிலே தேவனுக்கு அறியப்படாத ஜனங்கள், பாவம் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் தேவனால் அறியப்படாதவர்கள். புரியுதுங்களா? தேவனால் அறியப்படாது. ஆண்டவர் சொல்லுவாரு, அறியே, உங்களை அறியேன்னு சொல்லி தள்ளி விடுறாரு. அப்படின்னா எத்தனை பேர் நரகத்துக்கு போவாங்க? அநேகர். எத்தனை பேர் நரகத்துக்கு போவாங்க? அநேகர். யார் போவாங்க? எல்லா கிறிஸ்தவம் கிடையாது. யார் போவாங்க? நல்லா புரிஞ்சு. யார் போவாங்க? ஊழியம் செய்தவர்கள் அல்ல, வரங்கள் செயல்பட்டவர்கள் அல்ல. யாரு? அக்கிரமத்தோடு ஊழியத்தை நடப்பிக்கிறார். புரிஞ்சு, தப்பா புரிஞ்சு கூடாது. இப்படி அக்கிரமத்தோடு என்ன பண்ணக்கூடாது? ஊழியம் செய்யக்கூடாது. அக்கிரமத்தோடு கிறிஸ்தவ வாழ்க்கை நடக்கிறது கூடாது. விளங்குச்சுங்களா? ஹல்லேலூயா. இதை திரும்ப வருவோம். இப்ப சியோன் குமாரத்தை தேடி ஆண்டவர் வருகிறார். பல சமூகத்தின் மூலமாக ஆண்டவர், அவர்கள் மனம் திரும்பவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ராஜாவாக, அங்க பாருங்க அந்த வசனம் பாருங்க, அது எந்த இடத்துல இருக்குது அந்த வசனம்? சகரியா 9:9 படிங்க. சகரியா 9:9 படி.
இல்ல இதே வசனத்துக்கு திரும்ப படிங்க. ஆ ஆ ஆ ஆ ம் ம் இங்க ராஜா அப்படின்னு சொன்னா ராஜா யார்? ராஜா யார்? இயேசு கிறிஸ்து. ஓகே, இந்த ராஜா என்று சொன்னா என்ன அர்த்தம்? இந்த ராஜா என்று சொன்னா என்ன அர்த்தம்? ஆளுகிறவர். சொல்லுங்க, ஆளுகிறவர். ஆளுகிறவர். இப்ப நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு வார்த்தையை கேட்பாங்க, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ரட்சகரை ஏற்றுக்கொள்வாங்க. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ரட்சிக்கிறவர், ஏசப்பா என் பாவத்திலிருந்து, என் பிரச்சனையிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து, என்னுடைய எல்லாவித சிக்கல் இருந்து என்னை வெளியாக்குறவர், இதுவே ரட்சிகர். ஆனா ஆண்டவராய் ஏற்றுக்கொள்றீங்களா? அதான் முக்கியம். ஆண்டவர் என்ன அர்த்தம்? எஜமான். இன்னொரு அர்த்தத்தை பார்த்தா ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறீர்களா? சியோன் குமாரத்தை நேர்த்தி ஆண்டவர் தேடி ராஜாவாக வருகிறார், ஆளுகை செய்கிறவர், உங்கள் வாழ்க்கையை ஆள அவர் வருகிறார். ஆனா அவங்க ஆளுக்கு என்ன பண்ணல, எங்களை ஆள வேணாம் ஆண்டவரே, எங்களுக்கு லேண்ட மட்டும் கொடுங்க. எங்களுக்கு என்னது, திரும்ப ரோம ஆட்சியிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து அவங்களெல்லாம் காலி பண்ணி எங்களுக்கு ஃப்ரீடம் வேணும். என்ன ஃப்ரீடம் வேணும்? இன்னும் பாவம் செய்யணும். திருந்திர பாடு கிடையாது. அவங்களுக்கு விருப்பம் என்னன்னா, எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பா, எங்களுக்கு நீங்க என்ன ஆளக்கூடாது. இது எப்ப? ஆரம்பத்திலிருந்து. எப்ப இருந்து? சாமுவேல் காலத்திலிருந்து. எங்களை ஆண்டு சொன்னாரு, ஒண்ணு தள்ளப்பா, நான் அவர்களை ஆளாதபடிக்கு. அப்படின்னா ஆண்டு உங்க வாழ்க்கையில வந்தால், அவர் சியோன் குமாரத்தை தேடி வந்தால் அவர் ராஜாவாக இருக்க வேண்டும். வாயில ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, தாவீதின் குமாரனே, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்றது பெருசு கிடையாது. உங்கள் வாழ்க்கையிலே அவர் ஆளுகிறவராக வர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எப்படிங்க ஆளுவார் அவரு? உங்க மேல காலை தூக்கி போட்டு உங்க மேல ஏறி உட்கார்ந்து, எப்படி கழுத மேல உட்கார்ந்த மாதிரி நம்ம மேல உட்கார்ந்துருவாரா? என்னது ஆளுக? என்னதுங்க ஆளுக? ஆளுக என்றால் தேவட வசனம், தேவட கோட்பாடு உங்க வாழ்க்கையிலே அவைகள் பிரதானமாக இருந்து அவை என்னை ஆள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இஷ்டப்படிதான் நான் செய்வேன். நான் யாருக்குமே கண்ட்ரோலே கிடையாது, யாருக்குமே நான் அடிமை கிடையாது, என்னை எவனும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இருமாப்பு இருக்குமானால், யார் ராஜாவா இருக்கிறாங்க? யார் ராஜாவா இருக்கா? யாருங்க ராஜாவா இருக்கா? சத்தமே வரலையே. சில பேருக்கு அப்படியே ஷாக் ஆன மாதிரி இருக்கு. யார் ராஜாவா இருக்கிறான்? நான் தான். அப்படின்னு அர்த்தம், அவருடைய சமூகத்தை நீங்க தேடி, ஆண்டவரே என்னை ஆள வேண்டும், உம்முடைய வார்த்தை என்னை ஆள வேண்டும், உம்முடைய ஆவியானவர் என்னை ஆள வேண்டும் சொன்னா அவர் சியோன் குமாரத்தை தேடி வந்த ராஜாவாக இருப்பார். இல்லனா எனக்கு இதெல்லாம் வேணாம் ஆண்டவரே, நீங்க எனக்கு என்ன ரட்சகராக மட்டும் இருந்துருங்க. ஜனங்களுடைய தெரிந்தது இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மோசமான காரியங்கள் இந்த நாட்டில் என்ன பண்ணுது, நடந்து கொண்டிருக்கிறது. இதை செய்வதற்கு ஊழியக்கார ஒரு பக்கம் இருந்தாலும் இதை சப்போர்ட் பண்றதுக்கு ஏராளமான பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க. துணிகரம், பயங்கர மோசமான காரியம் நடக்கும். இவெல்லாம் எதுக்கு அடையாளம்? இயேசு வரப்போகிறார் என்பதுக்கு அடையாளம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் இந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் பின் பண்ணி இது மேனுவலா கொடுத்துட்டார். இதன்படி தான் நியாயம் தீர்க்கப்பட போறோம். எதன்படி நியாயம் தீர்க்க போறோம்? எந்த லாபப்படி? இபிகோ, இந்த சட்டத்தின்படி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாத்தீங்களா? அதே மாதிரிதான் இந்த வார்த்தையின்படி என்னது, நியாயம் தீர்க்கப்பட போகிறோம். அப்ப இதை தெரிஞ்சு வச்சுக்கணுமா, தெரிஞ்சுக்க கூடாதா? இது உன்னை ஆளணுமா, ஆளக்கூடாதா? இங்க ஆண்டா அங்க தப்பிச்சுப்போம். இங்க நம்ம இந்த வார்த்தை ஆளு நினைச்சுக்கோங்களேன், பரலோகத்தில் என்ன பண்ண ஜட்ஜ்மெண்ட் இல்ல. ஓ இதன்படி நடந்துட்டாப்பா, ஓ கலப்பு. இது வாழல என்ன அர்த்தம்? உனக்கு தெரியல, பிரசங்கெல்லாம் கேட்டல, பிரசங்கத்துக்கே நீ மார்க் போட்டல. செய்யணுமா இல்லையா?
ஓ நீனே பேசுறது உன்னை காட்டில நான் அதிகமாக பேசுவேன் சொல்கிறோமா இல்லையா? மனசுக்குள்ள சொல்லுதா இல்லையா? அப்படின்னா அர்த்தம் உனக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கு. யாருக்கு அதிகமாக தெரிஞ்சோ அவனுக்கு அதிகமான தண்டனை இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோ எனக்கு அதிகமாக தெரியும்னு நினச்சேன். நான் என்னையும் தான் சேர்த்து சொல்கிறேன். நான் அதிகமாக அனுபவம் இருக்குது, அல்ல அதிகமாக ஆண்டு கூட நடந்துட்டேன், இத்தனை வருஷமாக ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி எனக்கு எது கொம்பு இருக்குதோ அது அவ்வளோ டேஞ்சர்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இதில் பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ராஜாவாக ஆள விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு தான் வந்தார். ஆனால் ஜனங்களுக்கு அது விரும்பம் இல்லை. இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள்ல அவர் மேசியா வந்துட்டாருன்னு விசுவாசிக்கவே கிடையாது. ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட பார்த்தேன். இஸ்ரேலை குறித்து அதிகமாக பேசுகிற ஒரு ஆள், அந்த நபர் பேசுறாரு. அவர் வந்து உலகத்தில் நடக்கிறதான 2 மதங்களுடைய தீர்க்கதரிசனத்தை பற்றி பேசுறாரு. ஒன்று இஸ்லாமுடைய தீர்க்கதரிசனமோ கிறிஸ்தவர்களுடைய தீர்க்கதரிசனத்தை பற்றி பேசுறாரு. ஆனால் அவருடைய மதமாகிய யூத மதத்தை பற்றி அவர் நடுவில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசிட்டு வந்துடுறாரு. அதாவது ஒன்று வந்து உலகத்திற்கு எல்லா கிறிஸ்தவர்களையும் என்ன பண்ணாங்க, யூதர்களையும் ஒழிக்க போகிற ஒரு ஆள் வரப்போறான்னு சொல்லி இஸ்லாம் மதம் சொல்லுது. ஆனால் கிறிஸ்தவம் நம்ம விசுவாசிக்கிற என்னது, மேசியா 2ஆம் முறையா வந்து என்ன பண்ணுவாரு, அந்த கிறிஸ்தையும் அவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு, அழித்து போடுவார்னு விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. இந்த சர்ச்சில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை காணவே காணப்பா, எல்லாம் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு தானே. எத்தனை பேர் நம்பிக்கை இருக்கு நம்மளாம் போக போறோம்னு எத்தனை பேர் நம்பிக்கை இருக்கு? எங்க போக போறோம்? வீட்டுக்கு போக போறோமா? எங்க போக போறீங்க? எந்த வீட்டுக்கு போக போறீங்க? நித்திய வீட்டுக்கு போக போறீங்களா? எத்தனை பேர் நம்பிக்கை இருக்குது? ஆமே, அது உள்ள துடிக்குதா? ஏதாவது அங்க போகணும்னு ஒரு ஆசை இருக்குதா இல்லையா? இல்லவே இல்லையா? இருக்கு, சந்தோஷம். ஹல்லேலூயா. உயிரோடு தான் இருக்கிறீங்க, போங்க. ஹல்லேலூயா. அப்ப இந்த காரியம் பாருங்க, இவர்கள் எல்லாம் இதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் நம்புவதற்கு ஏராளமான ஆதாரம் இருக்குது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண எல்லாத்தையும் நிரூபிச்சு கொண்டே இருக்கு. அவருடைய தீர்க்கதரிசனம் நிறைவு. ஆனா இஸ்லாமிய தீர்க்கதரிசனம் இருக்கா? நிறைவேறு ஒண்ணுமே இல்லை. ஆனா ஜீரோ ப்ராபசி. அவன் இதை நம்பிட்டு இருக்கான், ஏமாந்து போறது. ஆனா நமக்கு என்னது, ஏராளமான தீர்க்கதரிசனம் இருக்குது. நம்ம நிச்சயமா சொல்லலாம், கடந்த நாட்களில் நிறைவேற்றின ஆண்டவர் இதை என்ன பண்ணுவாரு, செய்வார். ஹல்லேலூயா. ஆனா யூதர்கள் என்ன பண்றாங்க, கண் குருடி போனதுனால மேசியாவை நம்ம படிச்ச வார்த்தை சொல்லப்பட்ட எழுதப்பட்ட அந்த வார்த்தையே இன்னைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்டு முன்னாடி வந்து நிற்கிறாரு. அவங்களுக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க, நமக்கு இப்படிப்பட்டதான் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் நமக்கு விரோதமா இருக்குதே அப்படின்னு சொல்லி இந்த போராட்டத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி நமக்கு என்னது திரும்ப தேசத்தை கொடுப்பாரு சொல்லி ஒரு பொலிட்டிக்கல் ராஜாவை எதிர்பார்க்கிறாங்க. அரசியல் சார்ந்ததான ஒரு ராஜாவை எதிர்பார்க்கிறாங்க. வருவாரா? கண்டிப்பா வருவார். ஏன்னா 2ஆம் முறை அப்படிதான் வரப்போறாரு. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா அதுக்கு முன்னாடி ரகசிய வரையில் என்ன பண்ண வர்றாரு, நம்மளை எல்லாருமே என்ன பண்ணாரு, கொண்டு போவதற்காக வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஓகே. இதில் எதை சொல்ல வரா, இந்த ராஜாவை நாம் என்ன ட்ரீட் பண்றோம்? ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஜனங்களை மாதிரி ட்ரீட் பண்றோமா? இல்ல, நாம் அவர் நம்மை ஆளும்படிக்கு விட்டு கொடுக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, மத்தேயு 23:37 படிங்க. மத்தேயு 23 இதுல ஒரு அருமையான ஒரு காரியம். நான் மத்தேயு 23:37 வேகமா வாசிங்க. எருசலேமே, எருசலேமே, நான் எத்தனை தரமோ அப்படின்னு சொன்னா எத்தனை முறை பண்ணிருப்பாரு? ஏராளமான முறையில். ஆதியிலிருந்து மோசே காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்து இதை சொல்றாரு பாத்தீங்க, அது வரைக்கும் அநேக தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணிருக்காரு, அனுப்பிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். இன்னும் இன்க்ளூட் பண்ண ஆபிரகாமே சொல்லலாம், அனுப்பிக்கொண்டே இருக்கிறார். அனுப்பிக்கொண்டே இருந்த ஜனங்களை என்ன பண்றாரா, என்ன செய்யறார், எதுக்காக செய்யறார்? உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிரு. இதுதான் அவருடைய விருப்பமே. என்ன, தன்னிடத்துல வரணும், அவ்வளவுதான். நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா சொந்தமானதில் வந்தா சொந்தமானலோ ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய மனது என்ன, என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னிடத்துல வரணும், அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. ஆண்டவர் விரும்புறது எது, நீ பெருசா ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு வந்து என் காலில் கொட்டணும், இல்லவே இல்லை. எனக்காக நீ உயிரை விடணும், இல்லவே இல்லை. என்ன, வந்துரு, அவ்வளவுதான்.
அப்படி வந்ததுக்கே காரணம் என்ன? மனிதனை பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தான்னு சொன்னா என்ன அர்த்தம்? தேடி வந்தார். என்ன தேடி வந்தார்? ஆபிரகாம் ஆதாம் ஓடி போனான். என்ன பண்ணான்? காணாம போனான், மறைந்து கொண்டான். இப்ப வெளியரங்கமா நேரடியா வராரு. ஏற்றுக்கொள், என்னிடத்துல வந்துரு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நான் என்ன அவங்கள போட்டுட்டு பாருங்க, அவருக்கு என்ன பண்ணல, உங்களுக்கோ மனது இல்லை. மனது இல்லாமல் போய் திரும்ப திரும்ப அகைன் 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 திரும்ப 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 ஆண்டவர் என்ன பண்ணாரு? சொல்லிக்கிட்டே இருக்கார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது காட் ஆஃப் என்ன பண்ணுது? மெனி சான்ஸ், அநேக வாய்ப்புகளை தரக்கூடியது. இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அதே மத்திய 21 அதிகாரம் 5 வசனம் படிங்க. 21:5 வேகமா வாசிங்க. நம்ம ஏற்கனவே படிச்சோம்ல அந்த வசனத்தை, நம்ம ஏற்கனவே சகரியா 9:9 படிச்சோம்ல. அது என்ன சொல்ல வருதுன்னா, தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்தது. முதல்ல பார்த்தோம், அவர் அநேக முறை என்ன பண்றாரு? சான்ஸ் கொடுக்கிறாரு. எதுக்காக? அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள, நாம் அவரிடத்துல போய் சேருவதற்காக அப்படின்னு முதலாவது காரியம். ரெண்டாவது காரியம் பாத்தீங்கன்னா, நிறைவேற்றுகிற தேவன் ப்ரூஃபோட. ஆண்டவர் அவைகளை சாதாரணமாக செய்யவில்லை, அவைகளை சாட்சியாக நிச்சயமாக அவர் செய்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அது ஆண்டவர் அந்த இடத்துல அது செய்யணும் சொன்னா, தீர்க்கதரிசனம் நிறைவேற வேண்டும். ஏன் தீர்க்கதரிசனம் நிறைவேறணும்? அவரு மட்டும் அப்படியே சைலண்டா அப்படியே பண்ணிட்டு போறதுன்னு ஏன் அப்படி பிரம்மாண்டமா ஏன் செய்யறாரு அப்படின்னு சொன்னா, தேவ ஜனங்களுக்கு ஏற்கனவே ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. உன் ராஜா இப்படிதான் வருவார். என்ன அடையாளம்? அங்க கழுதை இருக்கும், கழுதை குட்டியும் இருக்கும். இப்படி அவர் சாந்த குணமுள்ளவராக வருவார், தாழ்மையுள்ளவராக வருவார், தெரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி முன்னாடி என்ன பண்ணது? ஆன்சர் சீட் வந்துருச்சு. இப்ப இவங்க என்ன, ஜனங்க என்ன செய்யணும்? ஆன்சர் படிச்சவங்க என்ன பண்ணும்? இப்ப கொஸ்டின் வருது. என்ன கொஸ்டின் வருது? கேட்கறாங்க. என்ன ஜனங்க கேட்கறாங்க பாருங்க. அந்த வசனத்துல என்ன பண்ண, அவர் 10ஆம் வசனத்துல, அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்க நகரத்தால் யாவரும் ஆச்சரியம், இவர் யார்? கேட்கிற கேள்வியா அது? இவர் யார்? சந்தேகத்தில் கேட்கலாம். ஆனால் முன்னாடி அவங்களுக்கு என்ன பண்ணிருக்குது? கொடுக்கப்பட்டாயிற்று, கொடுக்கப்பட்டு ஆயிற்று. நீதான் என்ன பண்ணும்? போய் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க வேண்டியது வேலை யாரு? கண்டுபிடிக்க வேண்டிய வேலை யாருங்க? யோவான் 5:39 நமக்கு நல்ல ஃபேமஸான வசனம். 5:39 பாருங்க. இன்னும் ஒருத்தர் லூக்கா 24:44 ஒருத்தர் எடுத்துக்கோங்க. வேகமா வேகமா வாசிங்க. எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவர்களும் எது? எதுங்க? எப்படிங்க மேசியாவை நான் அறிவேன்? எப்படி அவர் ராஜான்னு சொல்லி அறிவேன் அப்படின்னு சொல்லி இவர் யார் என்று கேள்வி கேட்கிறவர்களுக்கு பதில் எங்க இருக்குது? ஏற்கனவே பதில கொடுத்துட்டார். செய்ய வேண்டியது என்ன? இந்த ஆன்சரையும் அங்க வந்திருக்கிற நபரை என்ன பண்ணும்? கம்பேர் பண்ணி பார்க்கணும். யாருடைய வேலை அது? யாருடைய வேலைங்க அது? யார் செய்யணும்? யாருங்க செய்யணும்? ஜனங்க செய்யணும். ஆனா செஞ்சாங்களா? செய்யவே இல்ல. அந்த நகரத்தார் அவரை என்ன பண்ணோம்? ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் கேட்டா, இந்த கும்பல் ஒண்ணு போச்சு பாத்தீங்களா? கும்பல், இந்த நகரமே திணறக்கூடிய அளவுக்கு கும்பல் போச்சு பாத்தீங்களா? இது கூட எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஜனம் நினைக்கிறீங்க? அதுதான் ஏற்கனவே சொன்ன பாருங்க. அந்த வசனத்தை படிக்க பாருங்க, 11 வசனம் பாருங்க. அதற்கு ஜனங்கள் அதுக்கு என்ன பதில் கொடுக்குறாங்க பாருங்க. யாரு பதில் கொடுத்திருப்பா? யார் கேள்வி கேட்டிருப்பா? யாரு பதில் கொடுத்திருப்பா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதை மேல போறார். அப்படிதானங்க? போறாரா இல்லையா? நான் இங்க தானே இருக்கிறனால வேற எங்கேயாவது இருக்கேனா? மாரநாதா இந்த குளத்திற்குள்ளதான் இருக்கிறேன்னா வேற எங்கேயாவது இருக்கிறேனா? இங்கதான் இருக்கிறேனா? நீங்க இங்க இருக்கிறீங்களா? இங்க அவர் என்ன பண்ண, நகரத்துக்குள்ள போறாரு. நகரத்துக்குள்ள போகும்போது அங்க இருக்க ஜனங்கள் என்ன பண்றாங்க? இவர் யார் என்று என்ன பண்றாங்க? கேள்வி கேட்கறாங்களா? பதில் யார் சொல்லியிருப்பா? பதில் யார் சொல்லியிருப்பா? அதற்கு ஜனங்கள் சீசர்கள் சொல்ல யாரு சொல்லியிருப்பா?
ஜனங்களை எந்த ஜனங்க முன்னாட போன போய் இப்ப கோஷ்டி எல்லாம் போட்டு போறாங்களே, கோஷ்டி போட்டு போறாங்களா இல்லையா? வாழ்கன்னு குத்திட்டு போறாங்களா? அதே மாதிரி என்ன பண்ணாங்க, முன்னாடி பின்னாடி என்ன பண்ணாங்க சொன்னாங்களே, இவங்க பதில் சொல்றாங்க. என்ன பதில் சொல்றாங்க பாருங்க. இது பதில், இதுவாங்க பதில். என்ன சொல்லிருக்கணும், என்ன பதில் சொல்லிருக்கணும் சொல்லுங்க. புரியுதா புரியல? நான் கேட்கிற கேள்வி புரியுதா புரியல? நான் மற்றவங்ககிட்ட கேட்கல, இங்க சர்ச்சுக்கு உள்ள உட்கார்ந்து இருக்கிற, பைபிள் படிச்ச, சர்ச்சுக்கு ஞானஸ்தானம் எடுத்த, அபிஷேகத்தை நிரம்ப ஊழியத்துல இருக்கிற உங்களை பார்த்து தான் நான் கேட்கிறேன். சொல்லுங்க, என்ன பதிலா இருந்திருக்கணும்? என்ன பதிலாங்க இருந்திருக்கணும்? சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி இருக்க வசனத்தை படிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். 9வது வசனத்தில் என்ன சொல்றாங்க முதல்ல? ஐயா, நீ கொடி போச்சுக்கின்னு கும்பல் குத்துறதெல்லாம் கரெக்ட் தான். என்ன சொன்ன நீ? அங்க என்ன சொன்ன படிச்சு பாரு. அப்ப தாவீதின் குமாரனுக்கு ஓசனா சொல்லிட்டு இங்க எப்படி தீர்க்கதரிசனம் சொல்லுவ? புரியுதா புரியல? அப்ப அவங்களுக்கு என்னது, அவங்களுக்கே ஒரு கும்பலுக்கு என்னது இப்படி இருக்குது, இன்னொரு கும்பல் என்னது அவர் தீர்க்கதரிசி. அப்பனா என்னவா இருப்பாரு அவர்? இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கணும்? நீங்க சொல்லுங்க. இந்த 2 கும்பலையும் விட்டுருவோம். 3வது நீங்க என்ன சொல்லுங்க பார்க்கலாம். மாரநாதா கும்பல் நீங்க என்ன சொல்றீங்க? அது சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இன்னும் சொல்ல போனா யாரு? ரட்சகர். அப்புறம் அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர், எனக்காக மரித்தவர் தேவன் அப்படின்னு சொல்லி திட்டம் தெளிவா நம்ம சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? ஆனா இங்க என்ன சொல்றாங்க? தீர்க்கதரிசின்றாங்க. தீர்க்கதரிசி என்னவா இருக்கணும்? தீர்க்கதரிசியை போய் நீ தாவீதின் குமார் சொல்லுவியா? நீ தாவீதின் குமார் சொன்னா யாரா இருக்கணும்? மேசியாவை தான் இருக்கணும். இல்லவே இல்லையே. அப்ப என்ன அர்த்தம்? அவங்களுக்குள்ளே தெளிவு இல்லை. சரி, இந்த வசனத்தை குடிச்சு நிறைய பேர் பிடிச்சின்னு சொல்லலாம் பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து பாத்தீங்களா உங்க பைபிள்லயே தீர்க்கதரிசி சொல்லிருக்கு பாத்தீங்களா? எஸ், அவர் தேவன் தான். தேவனுக்குள்ள எல்லாவித உள்ளே எல்லாமே இருக்கு. அதுக்குள்ள அப்போஸ்தலர் இருக்குது, அதுக்குள்ள போதகர் இருக்குது, அவருக்குள்ள எல்லாமே இருக்கு. அப்ப தீர்க்கதரிசி உள்ளே இருக்குது. அதனால அவர் தீர்க்கதரிசி இல்ல, அவர் தேவனா இருந்து மாம்சத்தில் வெளிப்பட்ட மேசியாவா இருக்கிறார். அதுல ஒரு பகுதி என்னது? தீர்க்கதரிசி. ஆனா இது ஒண்ணு மட்டும் அக்செப்ட் பண்ணால வச்சுக்கப்பட்டாங்களா? இல்ல. ஆனா இதே ஜெர்மன் தான் நீங்க நியாயத்திற்கு அங்க முன்னாடி நிக்கும் போது கொல்லும் அப்படின்னு கேக்குறாங்க. கும்பல் பாருங்க, அந்த கும்பலை வச்சு எடை போடவே முடியாது. சத்தியத்தை அறிந்தால் மட்டும்தான் இயேசுவை பின்பற்ற முடியும். ஆமென், ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிஞ்சவங்க யாரு? சீஷர்கள். அவங்க தாங்க தெரியும். அவங்க தான் கடைசி வரைக்கும் இருங்க, அதுல கூட ஓடி போனாங்க, அவ்வளவுதான். ஆனா பின்னாடி ஆண்டவர் திரும்ப அவங்களை தேடி திரும்பவும் கொண்டு வரதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், நிறைவேறுதல் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் திட்டம் தெளிவாக அடையாளத்தோடு செயல்படுகிறார். நம்ம வாழ்க்கையில எதுவுமே வீணாக வேஸ்டாக ஏதோ நடந்தது அப்படின்ற மாதிரி கிடையாது. எல்லாவற்றுக்கும் ஒரு அடையாளத்தை, ஒரு காரியத்தை நடப்பதற்கு முன்பாகவே நமக்கு அவர் அறிவித்து நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேரு நீங்க சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு முன்னாடியே வெளிப்படுத்துறாரு, இது நடக்க போற காரியத்தை முன்னாடியே வெளிப்படுத்தினாரு அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? சில உங்க வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவம் இருக்கு பாத்தீங்களா, எனக்கு முன்னாடியே தெரியும், கர்த்தர் எனக்கு முன்னாடியே பைபிள் வசனத்தை பேசிட்டாரு அப்படின்னு எத்தனை பேர் தைரியமா சொல்லுவீங்க? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரே ஒரு ஆத்மா மட்டும்தானா? மற்ற ஆத்மாக்கள் எங்கே? 9 பேர் எங்கே? ஏதோ அப்படியே கொஞ்சம் அப்படியே மங்கலா தெரியுது, ஏதோ அப்படி துணி போட்டு வச்சா பல பலன் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். நீங்க தேவ பிள்ளையா இருந்தா தேவனுடைய சத்தத்தை என்ன பண்ண முடியும்? கேட்க முடியும். கர்த்தர் உங்களோடு கூட என்ன பண்ண தனிப்பட்ட முறையில. இது எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வதற்கு முன்பாக என்ன பண்ண உரைத்து உங்களை நடத்துகிறார். ஹல்லேலூயா. இது எதை காட்டுதுன்னா, கர்த்தர் உங்க வாழ்க்கை குறித்து ஒரு அக்கறை உள்ளவரா இருக்கிறா, அவர் முன்கூட்டியே அறிவிக்கிறவரா இருக்க, அதன்படிதான் நடக்கும். ஆமென்.